அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும் நாளை மாறும். இது மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி இதெல்லாம் ஒரு பழப்பு. தலைமறைவா இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிருந்தாங்க. உண்மையா தலைமறைவா என்ன நடந்தது? நானே சொல்லிட்டு உங்ககிட்ட மீட் பண்றேன். ஒண்ணு நடக்க வேண்டாம். இப்ப ஏதாவது விசாரணைன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சொல்றேன் பாஸ், சொல்றேன். ஆடல் வீடுகள்லாம் பாக்குறேன். சட்டசபையில நடந்தது படமா ரிலீஸா எடுத்து போடுறாங்க. என்ன மாதிரியான நாகரிகம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்றதே எனக்கு புரியல. எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம ஆண்டாங்க, எப்படிப்பட்ட ஆளுமைகள் நம்ம கூட இருந்தாங்க, யார் யார் தமிழ்நாடு நம்ம சட்டத்தை ரீல்ஸ் பார்த்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதுதான் நம்ம பிள்ளைங்க தூக்கி கொண்டு வந்துடும். விட தைரியமா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பிள்ளைங்க எடுத்து சொல்லுங்க பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளைங்க தான் பார்த்துக்கலாம். தைரியமா இருக்கும். சரி சரி பார்க்கலாம். ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்ல பானு. பாரதிய ஜனதாவுக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும் நாளை மாறும். இந்த மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உட்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால இந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? ஒரு மயிரையும் புடுங்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்களாம் எதுக்கு லாய்க்கு கிடையாது, பொண்ணுங்களாம் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறார் அவரு. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? உங்க அம்மா கூட ஒரு பொண்ணு தாண்டோ அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு டயலாக். போர் தானே திங்கிறா. ஜூனியர் உடனே இன்னொரு செய்தி வந்திருக்கு பாத்தீங்களா? கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, அவதூறாக பேசுவோரை கைது செய்யுங்கள் என ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் முதல்வருக்கு நெருக்கமானவர்கள். திமுகவினரை போலவே நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ந்து முதல்வரை அவதூறாக பேசி வருவதால் அவர்களை கண்காணிக்க தொடங்கி இருக்கிறது உளவுத்துறை. சீமானுடன் நெருக்கமாக இருக்கும் தேவாவுக்கு எங்கே எல்லாம் கல்குவாரிகள் இருக்கின்றன, அவர் அடிக்கடி வெளிநாடு செல்லும் பின்னணி என்ன என்பதையெல்லாம் உளவுத்துறை விசாரித்து வருகிறது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது நான் சரியான நடவடிக்கை, சரியான அணுகுமுறை என்று தான் நான் தேவா ஒன்றும் தப்பு தப்பா பேசுற மாதிரி தெரியல. அந்த வீடியோ போட தம்பி பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எரிவதை இழுத்தால் கொதிவது அடங்கும் என்று ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்கல்ல? இவர் தான் வசூல் திறநிதி எல்லாம் பார்த்துக்கிறது. தேவா கொஞ்சம் உள்ள வச்சா தானா அடங்குறாங்க. என்ன தீமை என்ன எடுத்தோம்னா அதுதான். ஸோ இந்த விமர்சனத்துக்காக தாவேக அரசு கைது நடவடிக்கைகள் இறங்கினால் நிச்சயமாக நாம் அதை எதிர்த்து பேச போகிறோம், விமர்சனம் செய்ய போகிறோம். ஒரு முதலமைச்சர் எலும்பு உடக்கணும் ஒருத்தர் மேடையில் பேசினா நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு கருத்து சுதந்திரம் பெருந்தன்மையா இருங்கன்னா உங்கள்கிட்ட ஏன் அந்த பெருந்தன்மை இல்லை? இது யார் போட்டு வைத்த பாதை? யூடியூப்ல விமர்சனம் பண்றவங்க போய் கேஸ் போட்டு கை பண்ணல இல்லையா? நீங்க அது உங்களுக்கு நடக்கும்போது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குது உங்களுக்கு? நீங்க தான் மிஸ்ஸாவே பார்த்தவர்கள் ஆயிட்டு ஜஸ்ட் புலல் ஐயோ. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா கோவா? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.